வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. IPL 2026 தொடரின் 25வது லீக் போட்டி ஏப்ரல் 17ஆம் தேதி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்றது. குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் நேருக்கு நேர் மோதின. இந்த போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டன் முதலில் பேட்டிங் செய்ய முடிவு செய்தார். குஜராத் டைட்டன்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் தொடக்கத்திலேயே கொல்கத்தா அணியின் பேட்டிங் வரிசையை சின்னாபின்னமாக்கினர். கொல்கத்தா அணியின் தொடக்கம் மிகவும் அதிர்ச்சிகரமாக அமைந்தது. அனுபவ வீரரான அஜிங்கியா ரஹானே தான் சந்தித்த முதல் பந்திலேயே ரன் ஏதும் எடுக்காமல் டக் அவுட் ஆகி வெளியேறினார். ஒருபுறம் விக்கெட்டு சரிந்தாலும் மறுபுறம் கேமரூன் கிரீன் தனி ஒருவனாக நின்று போராடினார். அவர் 55 பந்துகளை சந்தித்து 79 ரன்களை குவித்து அசத்தினார். அவருக்கு துணையாக ஓரளவுக்கு பொறுப்புடன் ஆடிய ரோவ்மன் பாவெல் 20 பந்துகளை சந்தித்து 27 ரன்கள் சேர்த்தார். டிம் சேஃபர் தனது பங்கிற்கு 14 பந்துகளில் 19 ரன்கள் எடுத்தார். ரமன்தீப் சிங் இறுதிக்கட்டத்தில் அதிரடியாக விளையாடி வெறும் 8 பந்துகளில் 17 ரன்களை குவித்தார். கொல்கத்தா அணி 20 ஓவர்கள் முடிவில் தனது அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து சரியாக 180 ரன்களை பதிவு செய்தது. ரபாடா தனது 4 ஓவர்களில் பந்து வீசி வெறும் 29 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டுகளை கைப்பற்றினார். மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான முகமது சிராஜ் 4 ஓவர்களில் வெறும் 23 ரன்களை மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அசோக் சர்மா 4 ஓவர்களில் 45 ரன்கள் கொடுத்து அவரும் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 181 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சவாலான இலக்குடன் குஜராத் டைட்டன்ஸ் அணி களமிறங்கியது. தொடக்க வீரராக களமிறங்கிய சுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்சன் சிறப்பான பங்களிப்பை வழங்கினர். சாய் சுதர்சன் 16 பந்துகளில் 22 ரன்கள் எடுத்தார். ஜோஸ் பட்லர் வெறும் 15 பந்துகளில் 25 ரன்களை குவித்து குஜராத் அணிக்கு ஒரு வேகமான தொடக்கத்தை அமைத்துக் கொடுத்தார். கிலன் பிலிப்ஸ் தனது பங்கிற்கு 16 பந்துகளில் 19 ரன்கள் எடுத்தார். வாஷிங்டன் சுந்தர் 13 பந்துகளில் 13 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். ஆனால் இந்த ஒட்டுமொத்த போட்டியின் தலையெழுத்தை மாற்றியவர் குஜராத் அணியின் கேப்டன் சுப்மன் கில் தான். மொத்தம் 50 பந்துகளை சந்தித்த 86 ரன்களை குவித்து தள்ளினார். இறுதியில் ராகுல் திவாட்டியா 6 பந்துகளில் 7 ரன்களும் ஷாருக் கான் 2 பந்துகளில் 3 ரன்களும் எடுத்து ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்து அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றனர். கொல்கத்தா அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரை சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர்கள் வீசி 34 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இறுதியாக குஜராத் டைட்டன்ஸ் அணி 19.4 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 181 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை எளிதாக அடைந்தது. 5 விக்கெட் வித்தியாசத்தில் பெற்ற இந்த அபார வெற்றியின் மூலம் குஜராத் அணி புள்ளி பட்டியலில் தனது நிலையை மேலும் வலுப்படுத்திக் கொண்டது. பேட்டிங்கில் 86 ரன்கள் குவித்து அணியை ஒற்றை ஆளாக நின்று வெற்றிக்கு அழைத்துச் சென்ற குஜராத் கேப்டன் சுப்மன் கில் ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார். ஒரு தரமான T20 போட்டிக்கான அனைத்து அம்சங்களும் நிறைந்த இந்த ஆட்டம் ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த அனுபவமாக அமைந்தது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான போட்டியின் துல்லியமான தரவுகளுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.